எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிலம்பரசன். நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன். அரசியல் 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 நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி எவ்வளோ கட்சி இருக்குது. இதில் எந்த ஒரு கட்சியும் அரசியல்னா அப்படின்ற ஒரு புரிதலை கொடுக்காம நிறைய கட்சி இருக்குது. சரிங்களா? அரசியல் புரிதல் கொடுத்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அவர் செந்தமிழ் சீமான் அவர்கள். அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் இத்தனை நாளுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசியல்னால் என்னன்னே தெரியாமல் இருந்தேன். அவரோட பேச்சை கேட்கும்போது, அவரோட ஒவ்வொரு வீடியோவை பார்க்கும்போது, அவர் ஒரு மீட்டிங் நடத்தும் போதும் அதில் சொல்கிற விஷயம் எல்லாமே அரசியல்னால் இதுதான்டா, இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்ட்டு அக்கு வேற ஆணி வேற பேசி வைக்கிறார். அவர் பேச பார்க்கும்போது இதுதான் அரசியல் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு வந்தது. எனக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் யாருக்கெல்லாம் தமிழ் தெரியுமோ எல்லாருக்கும் அரசியல்னா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்த ஒரே ஒரு மனிதன் பார்த்தோன்னா செந்தமிழ் சீமான் தான். நான் ஃபஸ்ட்டு எனக்கு 33 வயசு ஆகுது. நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டது ஏடிஎம்கே தான். அதுக்கப்புறம் ஓட்டு போட்டது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி போட்டேன். அதுக்கப்புறம் இப்போது பிரதமர் மோடின்னு என்ன பாருங்க, அந்த எலெக்ஷனில் கூட நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டேன் ஓட்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ல நின்று பாருங்க, அந்த கட்சிக்கு நான் அந்த எலெக்ஷனில் நான் ஓட்டே போடலை. இவங்களாம் ஓட்டு போட்டு நம்ம என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ தான் சீமானோட பேச்சு கேட்டுருக்கேன், சீமானைய பேச்சு கேட்டுனுக்கிறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் இந்த கட்சியெல்லாம் போடுறது வேஸ்ட்டு, ஓட்டு போடுறதே வேஸ்ட்டுன்னு நினச்சி நான் அப்படியே விட்டுட்டேன். நான் இப்போது இந்த பிரதமர் மோடி இவங்க என்ன இருப்பாங்க, நின்னாங்க பாருங்கள், அந்த எலெக்ஷனில் நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன். அதாவது அரசியல் புரிதல்னு ஒரு விஷயம் கொடுத்த ஒரு மாமனிதன் பார்த்தோன்னா சீமான் தான். அரசியல்னால் இது தான்டா அரசியல். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக எலெக்ஷன் அரசியல் நடத்திங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இது வரைக்கும் அரசியல்னால் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்கிறவன் தான் அரசியல்வாதியாக இருக்கணும். ஆனால் மக்கள்கிட்டேருந்து பிடுங்கி சாப்பிட்றவன் தான் இப்போ அரசியல்வாதியாக இருக்கிறானுங்க அப்படின்ற விஷயத்த விளங்க வச்சது சீமான் ஐயா தான்.